வணக்கம் ஜெயஹிந்த். ஆப்ரேஷன் சிந்தூர் த அன்டோல் ஸ்டோரி ஆங்கில புத்தகம் நம்ம இப்போது சேலில் வச்சுருக்கோம். வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க, உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா உலகம் முழுக்க எங்கேருந்து வேணாலும் இந்த புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணி பெற முடியும். மறக்காமல் அதை பாருங்கள். ரெண்டாவது, நம்மளோட இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சீரீஸ் இராணுவத்தை பற்றி, மேக்கிங் த அன்பிரேக்கபிள் ஃப்ரம் ஜென்சி டு சோல்ஜர். செகண்ட் எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட். முதல் முறையாக இராணுவத்தோடைய ஃபிசிக்கல் ட்ரைனிங் எப்படி இருக்கும், அவங்களோட ஆயுத பயிற்சி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வந்த ஃபஸ்ட்டு வீடியோ. அதையும் எல்லாரும் பாருங்கள், எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் இருக்கோம். அது என்னன்னு சொன்னீங்கன்னா, அரவிந்த் அப்படின்ற ஒரு நபர் எக்ஸ் தளத்தில் அவர் நிறையா பேர், லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி பல முக்கியமான முதல்வர்கள், அரசு வெளியுறவுத்துறையிலேருந்து ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு நபர். அவர் ஒரு நாஸ்ட்ரடாமஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லக்கூடியவர். அமெரிக்கா வெனிசுலாவை கையில் எடுக்கும், அவங்க அந்த வெனிசுலாவை தாக்குவாங்க, இந்த வெனிசுலாவை கையில் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய அரசை வீழ்த்துவாங்க அப்படின்றத துல்லியமாக அந்த மந்த் வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணவர். இது மாதிரி நிறையா ப்ரெடிக்ஷன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. சில ப்ரெடிக்ஷன்ஸ் அவர் தவறாகவும் போயிருக்கு. இப்போது அவர் போட்ட பதிவு தான் மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா நீட்ஸ் டு இம்ப்ரூவ் பஃபர் ஸ்டாக்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஃபுட், இம்ப்ரூவ் செக்யூரிட்டி அகெயின்ஸ்ட் சபாட்டேஜ் அண்ட் ஸ்மக்லிங், பிகாஸ் sometime between 27 and 28 I believe the world is going to start facing a manufactured food crisis. India has already done a tremendous work in improving food security in recent years in production, storage and strengthening the Food Corporation of India. But food is going to become the next oil by 27-28. Hence, higher preparation in storage, security, export control and prevent smuggling due to very high prices paid abroad is required. இது ஒரு வகையாக அச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய ப்ரெடிக்ஷன் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2027-28 செயற்கையான உணவு தட்டுப்பாட்டை உலகத்தில் கொண்டு வருவாங்க. அந்த நேரத்தில் இந்தியா தன்னுடைய உணவோடைய உற்பத்தி, அதோடைய சேமிப்பு மற்றும் இதை ஸ்மகிள் பண்ணாமல் தடுக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன், ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் FCI. இப்போது அடிப்படை நம்மளுடைய 26 எசென்ஷியல் கமாடிட்டிஸை ஸ்டோரேஜ் பண்ணுறது யார்? இந்தியாவுடைய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. எல்லா இடத்துலையும் நீங்கள் நாமக்கல் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ், கிரெயின் ஸ்டோரேஜை வச்சுருப்பாங்க. அதை மாடர்னைஸும் நம்ம கணிசமான அளவுக்கு பண்ணியிருக்கோம். இப்போது இதில் சைலோஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பெரிய கிடங்குகளில் நம்ம தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம். இப்போது 27-28 இப்போ எப்படி ஆயில் கிரைசிஸ் வந்துச்சோ, இந்த ஆயில் கிரைசிஸ் அவர் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார். அவரோட ப்ரெடிக்ஷன் 101% சரியாக இருந்துச்சு ஆயில் கிரைசிஸில். ஆயில் கிரைசிஸில் அந்த தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் நான் ஆமோதிக்கிறேன், இதை பற்றி நானும் பேசியிருக்கேன். அதாவது இந்த வேர்ல்டு நம்பர் 1 பவர், நம்பர் 2 பவர் அமெரிக்காவும் சைனாவும் கிளாஷ் பண்ணும்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிக்கிறாங்க, சைனா மேலே வரி விதிப்பு அதிகமாக பண்ணுறாங்க. பட் சைனாவை அசைச்சு பார்க்க முடியல. ரெண்டாவது, தொழில்நுட்பத்தில் பல டெக்னாலஜிஸில், ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை மிசைலாக இருக்கட்டும், இந்த மாதிரி டெக்னாலஜிஸில் சைனா அமெரிக்காவோட பல இடங்களில் மிஞ்சி இருக்கிறாங்க. இப்போ 1970களில் டாப் 50 கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸில் அமெரிக்கா 42 டெக்னாலஜியில் கோல் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி 2026 டாப் 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 டெக்னாலஜி சைனா கோல் வச்சுட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சைனா நம்பர் 1, சோலாரில் சைனா நம்பர் 1, மாஸ் ப்ரொடக்ஷனில் சைனா நம்பர் 1, ரொபோட்டிக்ஸில் சைனா இன்றைக்கி மாஸ் ரொபோட்டிக் ப்ரொடக்ஷனில் சைனா நம்பர் 1 இருக்குது, ஸ்பேஸில் சைனா நம்பர் 1 இருக்குது. அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போ அமெரிக்காவுக்கு அந்த லீவரேஜ் இல்லை. ஸோ அமெரிக்கா சைனாவை வீழ்த்தணும் அப்படின்னா ஒன்று போர் தொடர்ந்து போகணும். 28 பிப்ரவரி ஆரம்பித்த ஈரான் அமெரிக்கா யுத்தத்திலோட ரிசல்ட் நம்ம இன்னி வரைக்கும் என்னன்னு தெரியும். ஈரானை வீழ்த்தவே இவங்களால் முடியல இப்போ வரைக்கும். ஸோ சைனாவை வீழ்த்துறது அப்படின்றது நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ வேறு எந்த வழியில் சைனாவை வீழ்த்தணும்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோடைய ஸ்ட்ரக்சரலாக ஒரு இஷ்யூ என்ன இருக்குது, அவங்க ஆயில் அண்ட் கேஸை இம்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியா எப்படி இம்போர்ட் பண்ணுதோ அதே மாதிரி சைனா இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் லோவாக இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, அவங்களுடைய சீப் ஆயில் அண்ட் கேஸ் தான். அந்த சீப் ஆயில் அண்ட் கேஸை சைனாவுக்கு கொடுக்கக்கூடிய 3 முக்கியமான நாடுகள். நம்பர் 1 வெனிசுலா, நம்பர் 2 ஈரான், 3வது ரஷ்யா. ரஷ்யா இப்போ உக்ரைன் யுத்தத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த யுத்தம் முடிந்த பிறகு ரஷ்யா சைனாக்கு டிஸ்கவுண்டட் ரேட்டில் ஆயில் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான அவசியம் இல்லை. ரெண்டாவது வெனிசுலாவுடைய ஆயில் முழுக்க இப்போ அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்குது.
அங்கே டிஸ்கவுண்டட் ஆயில் அண்ட் கேஸ் எனர்ஜி அப்படின்றது சைனாக்கு கட் ஆயிடுச்சு. 3வது ஈரான், அதுக்கு தான் இந்த யுத்தம் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆயில் அண்ட் கேஸில் கை வச்சோம் அப்படின்னா சைனாவுடைய உற்பத்தி துறை பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். சைனாவுடைய உற்பத்தி துறை வீழ்ச்சியை சந்திச்சது அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே இருந்தே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான ஒரு அபாயம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது. ஏன்னா வேலைவாய்ப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட் நம்ம இங்கே இப்போ இந்தியாவில் பெரிய பிரச்சனையாக பேசும்போது இதை விட 3 மடங்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் சைனாவில் இருக்குது. இப்போ அந்த இடத்துல தான் இவர் சொல்லக்கூடிய இந்த ப்ரெடிக்ஷன், இந்த ஃபுட்டு அப்படின்றது உணவுன்றது 2027-28 அடுத்த ஆயிலாக மாறும். யார் கையில் உணவு அதிகமாக இருக்கோ அவங்க தான் அந்த இடத்த தாண்டி வர முடியும். அந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியே அப்படின்றது ஒன்று தான். ஸோ இப்போ உணவு அப்படின்றது இல்லாமல் மனுஷன் வாழவே முடியாது. நம்ம அதிகபட்சமாக ஒரு 3 நாள் வேணால் சாப்பிடாமல் இருக்க முடியும். பட் இந்த இடத்துல தான் இந்தியாவுடைய ஒரு சில முக்கியமான மெஷர்ஸை நம்ம பார்க்குறோம். சீட் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்றதுல பிரதமர் மோடி அவர்களுடைய கேபினெட் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. வேர்ல்டோடைய லார்ஜஸ்ட் கிரெயின் ஸ்டோரேஜ் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம். இப்போ தானியங்களை நம்ம எப்படி சேமித்து வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் விக்ரவண்டி அந்த விழுப்புரம் டோல்கேட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஓப்பனில் ஸ்டோர் பண்ணி தற்பால் போட்டு வச்சுருப்பாங்க. லட்சக்கணக்கான டன் தானியங்கள் அதை ஓப்பனில் ஸ்டோர் பண்ணுறதுனால அழுகி போய் அது சாராய ஆலைகளுக்கு சீப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற போது இப்போ ரஃபா நம்ம எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12-16 மில்லியன் டன் ஃபுட் கிரெயினை நம்ம வருடாந்திரம் சேமிக்க இடம் இல்லாமல் இல்லை சரியாக சேமிப்பு வசதி இல்லாமல் நம்ம இப்போ வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு தான் இந்த FCA இனிஷியேட்டட் சைலோ ப்ரோக்ராம் உள்ள வருது. இதில் சயின்டிஃபிக்காகவும் தொழில்நுட்பம் எனேபிள்டாகவும் புது சிஸ்டத்தை உள்ளே கொண்டு வராங்க. தனியார் நிறுவனங்கள் உள்ளே வருது. வந்த பிறகு தான் நம்ம MSPன்னு சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இதில் வச்சு தான் நம்ம விவசாயிகள்கிட்ட அரிசி பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களை அரசாங்கம் வாங்கி இன்னைக்கு 80 கோடி மக்களுக்கு ஒரு ஃபுட் செக்யூரிட்டி ப்ரோக்ராமை கொடுக்கக்கூடிய ஒரே நாடு உலகத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். கோவிட்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு அதில் சில மாற்று கருத்துக்கள் இருக்குது. இந்த ஃபுட் கிரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது கண்டினியூ பண்ணக்கூடாது. யாருக்கு தேவையோ வறுமை கோட்டு கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும். பட் இந்த ஒரு லார்ஜஸ்ட் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோக்ராமை ஃபுட் செக்யூரிட்டி ப்ரோக்ராமை இந்தியா தான் பண்ணி முடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இது FCA எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹப் அண்ட் ஸ்மோக் மாடலில் 249 லொக்கேஷன் இந்தியா முழுக்க 108 லட்சம் டன் மெட்ரிக் டன் எடையுள்ள உணவு தானியங்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்டை முன்னெடுத்திருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக அரசு பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. PPPன்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் இதை கொண்டு வராங்க. 2 ஃபேஸ் ஹப் அண்ட் ஸ்மோக் மாடல் அப்படின்றது தான். இப்போ இந்த நேரத்தில் அவர் இந்த எச்சரிக்கையை ஏன் கொடுக்குறாரு? இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FCA அப்படின்னாலே இப்போ FCAக்கு குடோன்ஸ் இருக்குது. அதே மாதிரி மாநில அரசாங்கத்துக்கும் குடோன்ஸ் இருக்குது. ஆனால் ஜென்ரலாக ஒரு குடோனில் அந்த மழை பெஞ்சு அந்த தானியங்கள் அழுகிறதோ இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா எலிகள் அப்படியே தானியங்களை எடுத்து சாப்பிட்டு போகிறது அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ் பார்த்தாலே அதை நம்ம எங்கே இது பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா FCAயோட ஒரு பேடு ஒரு கரப்ட் ஆர்கனைசேஷன். விவசாயிகள் இவ்வளோ கஷ்டப்பட்டு விதைச்சி எல்லாம் கொண்டு வராங்க, ஆனால் இவங்க பாருங்கள் இந்த அளவுக்கான இது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ப்ரொஜெக்ஷனை தான் அவர் ரொம்ப ரொம்ப ஹைலைட் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இந்தியாவுடைய இம்போர்ட் நம்ம எதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். அளவுக்கு அதிகமான அரிசி சர்க்கரை இதை நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு தேவையான சீரியல்ஸ் பல்சஸ் பருப்பு வகைகளை நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பருப்பு, வெஜிடபிள் ஆயில், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் இந்த 5ஐயும் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபெர்டிலைசர் தவிர்க்கவே முடியாது. அது ஆர்கானிக்னு நம்ம ஒரு மிஷின் எடுத்தால் கூட இயற்கை விவசாயத்தில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது, அது மாஸ் ஸ்கேலில் பண்ணுறதுல எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குன்றது தெரியும். ஸோ அடுத்த ஒரு 20 வருட ப்ரோக்ராம் அது. ஃபெர்டிலைசரில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் வெஜிடபிள் ஆயிலில் குறிப்பாக வனஸ்பதி, நம்மளுடைய சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். பாம் ஆயிலை அதிக அளவில் நம்ம மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது உள்நாட்டில் நம்ம அரிசி பருப்பை தேவைக்கு அதிகமாக அதை உற்பத்தி செஞ்சு அதை கொண்டு போய் அதை கன்சியூம் பண்ண முடியாமல் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி அதன் பிறகு கெட்டு போனதை கொண்டு போய் சாராய ஆலைகளுக்கு கொடுத்து அதில் நம்ம எத்தனால் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இல்லை லிக்கர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஃபார்முலாஸோடைய ஒரு மிக முக்கியமான பங்கு இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி இது அரசாங்கம் சரியாக கையாளாமல் விட்டுட்டு இது கம்ப்ளீட்டாக அதை ப்ரொட்டஸ்ட்னு போய் வேறு மாதிரி திசை திருப்பி போனதை நம்ம பார்த்தோம். இப்போது
இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்டாக் பைல் அப்படின்றது எசென்ஷியல் கமாடிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 36 தானியங்கள் காய்கறி வகைகளை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றதும் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா the food and agri disruption will be both natural and via some pest virus and infestation. இந்த டிஸ்ட்ரப்ஷன் அப்படின்றது ஸ்டோரேஜில் இருக்கிறது கெட்டு போகக்கூடியது. இது இயற்கையாக கெட்டு போகும். மழை பெய்யுது, தண்ணி நனைஞ்சு போய் நெல் நனைஞ்சு போச்சுன்னா நமுத்து போச்சுன்னா அது உங்களுக்கு ஃபங்கஸ் வந்துடும் தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா பெஸ்ட்டு வைரஸ் எல்லாம் செயற்கையாக உருவாக்கி அதன் மூலியமாகவும் வீழ்த்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இது 2027, 28 ஒரு பிளாண்டமிக் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பேண்டமிக் அப்படின்றது தொற்று நோய். இப்போ நம்ம சமீபத்தில் ஒரு 5-6 வருடம் முன்னாடி கோவிடை பார்த்தோம். கோவிட் வந்து வைரஸ் லேப்லேருந்து தான் லீக் ஆச்சுன்னு சொல்லி பல ஆய்வுகள் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரியான சூழ்நிலையை மீண்டும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் இந்த டீப் ஸ்டேட்டோட தியரி, அவரோட தியரி இது. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுவாங்க, மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபுட்டை ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதும் அதே மாதிரி அவங்களுடைய சொந்த நாடுகள்லேயே இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த விவசாயிகளே கொண்டு இருக்காங்க, அவங்க மக்களே கொண்டு இருக்காங்க. இது அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் மிகப்பெரிய ஒரு தலைவராக பேசக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாசோதுங். மாவோ இருக்கும் பொழுது அங்கே வந்து சிட்டுக்குருவிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டாங்க. எத்தனை லட்சம் பேர் அதன் பிறகு அது பஞ்சத்தில் அடிபட்டு இறந்தாங்க அப்படின்றது தெரியும். ரெண்டாவது அவருடைய இன்னொரு ஒரு மிக முக்கியமான ப்ரெடிக்ஷன், இதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்னன்னா இந்தியா 2027 அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் சைனா இந்தியாவுக்கு அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுப்பாங்க அப்படின்றது தான் இது. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வாராக இருக்காது, பட் அருணாச்சலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க, அருணாச்சலத்தில் இத்தனை நிலம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராபகண்டா வார், நரேட்டிவ் வார்ஃபேரை இந்தியா மீது லான்ச் பண்ணுவாங்க. டெமோக்ரஸிஸை வீக்கன் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க. இந்தியா லாஸ்ட் இட்ஸ் லேண்ட் டு சைனா அப்படின்றது தான் மிகப்பெரிய தீமாக இருக்கும். இது ஏற்கனவே 2020 நம்ம கல்வானில் பார்த்தோம். அதே மாதிரி இந்த இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கம்ப்ளீட்டாக வீக்கன் பண்ணக்கூடிய ஒரு தருணத்தை வந்து அவங்க கொண்டு வருவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய நெட்வொர்க் வந்து சைனாவுடைய நெட்வொர்க் இங்கே இருக்கக்கூடிய மீடியா, என்ஜிஓஸ், பாலிட்டிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதும் அருணாச்சல் பிரதேசத்தை இந்த முறை பயன்படுத்துவாங்க. இது கல்வானில், லே லதாக் நடக்காது, அல்ல அருணாச்சலில் நடக்கும். அதே மாதிரி போன டைம் லதாக்கில் எப்படி சைனா நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராபகண்டா பண்ணாங்களோ அதே மாதிரியான ப்ராபகண்டாவை இப்போ பண்ணுவாங்க அப்படின்றது தான் அவருடைய இடம். ஸோ குறிப்பாக அருணாச்சல் பிரதேச குறிப்பாக இதை வந்து டார்கெட் பண்ணி சில என்ஜிஓக்கள் மூலிமா சைனா டுக் தேர் லேண்ட் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆட்களை வைத்து ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றதும், அதன் பிறகு இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது மே 2027 ஹீட்டப் ஆகும் அப்படின்றதும் தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கோர் கிளைம். போன முறை கல்வான் அப்போ அதை கொஞ்சம் அட்வான்ஸாக அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு. இன்ஃபேக்ட் அது வெனிசுலாவை ப்ரெடிக்ட் பண்ணது தான் பல அரசியல் தலைவர்களே வியந்து பார்த்து அவர்கிட்ட வந்து ஒரு எப்படி நீங்கள் கணிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவர் இது பண்ண நிறையா கணிப்புகள் அவரது ஃபெயிலாகவும் போயிருக்கு. 27 ஸ்டார்டிங்கில் இந்தியா சைனாவுடைய ஒரு சிறு லெவலுக்கான ஒரு கான்ஃப்ளிக்ட் அருணாச்சலத்தில், 27, 28 உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உணவு தட்டுப்பாடு அப்படின்றது தான் அவர் வைக்கக்கூடிய கோர் தியரி, அவர் வைக்கக்கூடிய கோர் கிளைம். இது உங்களுக்கு எப்படி இது தெரியுது, இதுக்கான வாய்ப்பு இருக்கா, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.